கங்கை கரை ஓரமாக கௌசிகன் அப்படிங்கிற முனிவன் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு தலைக்கு மேலே கொக்கு பறந்து போயிட்டு இருந்து ஒரு கொக்கு அவன் தலையில் எச்சம் போட்டுட்டு இப்படி நிமிர்ந்து அண்ணாந்து முறைச்சி பார்த்தான். பார்த்த உடனே எச்சம் போட்ட கொக்கு எரிஞ்சு சாம்பலாக விழுந்தது. தனக்கு மிகப்பெரிய சக்தி கிடைச்சதா நினச்சிக்கிட்டான். துறவிகள் எப்போதும் பிச்சை எடுத்து சாப்பிடணும். மக்கா நாள் காலையில் வந்தான். ஒரு வீட்டில் போய் பகவதி பிச்சாந்தேவி அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்டான். அந்த தர்மபத்தினின் கணவன் அப்போ தான் வந்தான் வீட்டுக்கு. அவனுக்கு கால் கழுவ தண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு வந்தா. 3 தடவை பிச்சை கேட்டான், நீ வரல அப்படின்னு கொக்கை மறைச்சி பார்த்தா இது மாதிரி இவ்வளோ ஒரு மறைச்சி பார்த்தான். அவள் சொன்னான், கொக்கனை நினைத்தாயோ கொங்கனை கௌசிகான்னா. என்னடா அது நம்ம பெருஞ்சோரா, நம்ம அப்பன் பேர் கொங்கனம் பெருஞ்சோரா, இவ தான் உண்மையான தர்ம பத்தினி அப்படின்னு அவள் காலில் விழுந்துட்டான். நீ தான் எனக்கு குருநாதர்னு அவனுடைய ஆணவம் குறைந்தது. புரியுதுங்களா? ஆணவத்தோடு